திகட சக்கர செம்புகமைத்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் இன்றைய நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்றைக்கு வக்ர சனி பயிற்சி பற்றி பேச இருக்கின்றோம். 13ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 கோசார சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நியூசிலாந்து நேரம் சரியாக பிற்பகல் 3:36 மீன ராசியில் கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள், அதாவது 138 நாட்கள் வக்ரகதியில் பயணிக்க இருக்கின்றார். பின்னர் 28 நவம்பர் 2025 குருவினது நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் நியூசிலாந்து நேரம் சரியாக பிற்பகல் 4:21 மீனராசியில் இதே மீனராசியில் வக்ர நிவர்த்தியும் அடைகின்றார். இனியவர்களே, இதேவேளை 3ஆம் தேதி அக்டோபர் 10ஆம் மாதம் முதல் கோசார சனி பகவான் குருவினது நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தே வக்ரகதியில் பயணிப்பார் என்பதும் இங்கே நோக்கத்தக்கது. கடகராசி அன்பர்களே, உங்கள் கடகராசிக்கு கலஸ்திரஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகின்ற சனி பகவான் உங்களது பாக்கியஸ்தானமான 9வது வீட்டில் வக்ரகதி அடைகின்றார். வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த சகல விதமான பிரச்சனைகளும் இனிமேல் ஒரு முடிவுக்கு வரும். அத்துடன் வேலை சம்பந்தமான உங்களது வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். நல்ல வேகமாகவும் தன்னம்பிக்கையோடும் துணிவோடும் நீங்கள் இனி செயல்படுவீர்கள். மற்றும் தந்தை மகள் உறவில் இருந்து வந்த விரிசல், கருத்து முரண்பாடுகள் என்பன தீரும். பூர்வீகம் சம்பந்தமான சொத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். அன்பர்களே, இதேவேளை உங்களிடம் காணப்படுகின்ற திறமைகளை எவ்வாறு தங்களுக்கு சார்பாக உபயோகப்படுத்தலாம் என்னும் விஷயத்தை உங்கள் மேலதிகாரிகள் புரிந்து அதற்கேற்றால் போல் செயல்பட இருப்பார்கள், அதற்கேற்றால் போல் செயல்படுவார்கள். அதனால் இந்த 138 நாட்கள் நடைபெற இருக்கும் வக்ர சனியின் காலத்தில் உங்களது வேலை தொழில் சம்பந்தமாக வேலை பளு, அதாவது ஒர்க்லோட் அதிகமாகத்தான் காணப்படும். இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது, தவிர்க்கவும் முடியாது. அதே சமயம் வக்ர சனி பகவான் உங்களது கடக ராசிக்கு 11வது வீட்டையும் பார்வை செய்வதனால் உங்களது நண்பர்கள் மற்றும் உடன் வேலை செய்வோரது ஆதரவு நிச்சயம் இருக்கும். மேலும் உங்கள் கடக ராசிக்கு 6வது வீட்டை, அதாவது ருண ரோக சத்ருஸ்தானத்தை வக்ர சனியும் குரு பகவானும் ஒரு சேர பார்ப்பதனால் நீங்கள் செய்து வரும் வேலை தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையோ தடை தாமதங்களோ இல்லாமல் அது சுமூகமாகவே நடைபெறும். மற்றும் வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல இருக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றி தரும். தன்னம்பிக்கையோடு புதிய ஒப்பந்தங்களில் கைச்சாத்துமிடுவீர்கள். இதுவரை காலமாக உங்களுக்கு பலவிதத்திலும் சிரமங்களை உண்டு பண்ணி கொண்டிருந்த கண்ணுக்கு தெரிந்த மற்றும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் உங்களை பற்றி தாமாகவே ஓடிவிடுவார்கள். மட்டுமல்ல, அவர்களை ஜெயிக்க வைக்கும் யுக்திகளையும் வக்ர சனிவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். அன்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தில் சனிபகவான் வக்ரகதியில் இருப்பின் அல்லது மீனராசியில் சூரியன் சந்திரன் தவிர்ந்த ஏனைய பிரகிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகமாவது வக்ரகதியில் இருப்பின் உங்களுக்கு நற்பலன்களின் அளவு கூடுதலாகவும் வேகமாகவும் கிடைக்கும். உங்களுக்கு நற்பலன்களின் அளவு கூடுதலாகவும் வேகமாகவும் கிடைக்கும்.
சரிநேயர்களே, கடகராசிக்கான வக்ர சனி பயிற்சியின் பொதுப்பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.